பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, நல்ல இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்கப்பா. கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நிருபங்களை எழுதும்போது எந்தெந்த இடங்களிலே கிறிஸ்துவனுடைய செய்தியை மக்கள் விரும்புகின்றார்களோ, அதை ஏற்றுக்கொண்டார்களோ, அதை விசுவாசித்தார்களோ, இயேசுவை விசுவாசித்தார்களோ, அதை பிறருக்கு அவர்கள் இயேசுனுடைய போதனைகளை கற்றுக் கொடுத்தார்களோ, இப்படியாக ஒவ்வொன்றாக பார்த்து அவர்களுக்கு எழுதுகிறார். நல்ல ஒரு மனமாறுதல் எந்தெந்த இடங்களிலே காணப்படுகிறதோ அங்கெல்லாம் நிருபங்களை எழுதுகிறார். எழுதும்போது அந்த பகுதி மக்கள் இன்னும் மனம் திரும்பும்படியாக, இன்னும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக, இன்னும் ஆண்டவருடைய வல்லமையிலே நிரம்பி இருக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக புத்தி சொல்லியும் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா போதனைகளையும் பழைய ஏற்பாடோடு ஒப்பிட்டு எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவோட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் விலகி போயிட்டான். மீண்டுமாக ஒருத்தனை சேர்த்து கொண்டார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் இது எழுதிய நிருபங்களை காட்டிலும் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய தெரிந்தெடுத்தலும் வித்தியாசமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை ஆரம்ப காலங்களில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சவுலாக அலைந்தார். இயேசுனுடைய விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கி கொலை செய்வதிலே அவர் முதன்மையான நபராகவும் இருந்தார். ஆண்டவருக்கு சவுல் தேவைப்பட்டா தரிசனம் கொடுத்தாருங்க. யார் தனக்கு விரோதமாக செயல்பட்டானோ அவருக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்து சவுலை பவுலாக்கி தன்னோடு கூட வைத்துக் கொண்டார். அப்பதான் நிறைய நிருபங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் விளக்கத்தை எழுதுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய ஒவ்வொரு நிருபங்களும் வித்தியாசமாக இருக்கும். உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உயிர் ஊட்டுவதாக இருக்கும். இன்னும் 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 சபைகளை தரம் வாரியாக அருமையாக வைத்திருப்பார். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தெளிவாக எழுதுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக அப்படியே சொல்லி முடிப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் எவ்வளவு தேவை என்பதை அவருடைய வசனங்கள் நமக்கு எடுத்துக்காட்டும். கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டுமானால் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளையும் இயேசுனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பவுலுடைய வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ளும்படியாய் வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். இவைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் நம்ம அதில் அதிகமாக ஈடுபடுவதற்கு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ரொம்ப ஏந்துதலாக இருக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டை வரிசையாக வாசிட்டு வரணும், புதிய ஏற்பாட்டையும் வாசிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்படியாய்
அன்போடு கூட நான் உங்களை அழைக்கிறேன். அந்த பவுல் தான் எழுதுகிறாரு, தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதுகிறார். முந்தின வசனத்துல எழுதுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு. அப்போ இவருடைய அந்த வார்த்தைகள் நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும். அந்தால வாசிச்சுட்டு ஓடிடாதீங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒரு மனுஷன் 10 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஆனா ஆங்காங்கே உள்ளுக்க நிறைய காரியங்கள்ல இல்லையா மனசு கஷ்டப்படும். நம்முடைய இயலாமைகள் தோல்விகளை நினைக்கும் போது கஷ்டப்படும். ஆனா அந்த இடத்துல வெளியே நம்ம யாருமே காட்டிக்க மாட்டோம். ஆனா தனிமையில வந்து அமரும் போது நம்முடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று யோசித்தோமானால் அநேக நேரங்களில் அதில் கொஞ்சம் வேதனை கூட இருக்குது. ஆனால் பவுல் எழுதுகிறார், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருங்க, எப்பொழுது சந்தோஷமா இருங்க. நல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சு விடணும். நீங்க அப்போ நீங்க எப்பவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு எழுதுறாரு. இதுக்கு அர்த்தம் அதானே, நீங்க ஒரு தோல்வியில உட்காந்துருக்கீங்க, மீளவே முடியலை அப்படி சொல்லி உட்காந்து கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் சந்தோஷமா இருங்க அப்படின்னு எழுதுறாரு? நீங்க கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறீங்க, கிறிஸ்துவோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தானே உங்களோட கூட இருக்கிறாரு. பெரிய நீங்க கவலைப்படணும், சந்தோஷமா இருங்க. அப்ப அவருடைய வார்த்தையில நமக்கு புரிகிறது என்னன்னா, தோல்வியா சந்தோஷமா இருங்க, இயலாமைகளா சந்தோஷமா இருங்க, வியாதியும் இருக்கா சந்தோஷமா இருங்க. ஏனென்றால் கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் அல்லவா. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பார்த்துடுங்க, 30 ஆண்டுகள் சாதாரண ஒரு குடும்ப மனிதனாக வாழ்ந்து வந்தார். அப்போ ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு அவருக்கு தெரியும். கவலை என்ன இருக்கு, கஷ்டம் என்ன இருக்கு, கண்ணீர் என்ன, எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். எல்லாம் அனுபவித்தார். சாதாரண ஒரு மனுஷனை போல 30 ஆண்டுகள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். அந்த கடைசி 3.5 ஆண்டுகள் ஒரு வாலிபருடைய 3.5 ஆண்டு பணியானது 2000 ஆண்டுகளை தாண்டி பல கோடி மக்களை தன்னிடமாய் ஈர்த்து வைத்திருக்கிறது என்று சொல்வோமானால், அவருடைய போதனையின் சாராம்சத்தை பாருங்கள். கன்னிமரியாளிடத்திலே அவதரித்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளை நீ வாழ்க அப்படின்னு சொல்ற தூதன். கிருபை பெற்றவளை நீ வாழ்க அப்படின்னு சொல்றான். பவுல் ஒவ்வொரு நிருபங்களையும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக சொல்லி முடிக்கிறார். அப்ப கிருபை பெற்றவளை வாழ்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மரியாள் மீது தேவனுடைய இரக்கம் எவ்வளவு வல்லமை மிகுந்து காணப்பட்டது அப்படின்னு யோசிங்களேன். சாதாரண ஒரு பெண்ணுங்க, சாதாரண ஒரு பெண்ணு, ஆனா எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அப்போ உலகத்துல இன்னைக்கு பார்க்குற அல்லது நீங்களே நான் ஒரு சாதாரண வறுமையின் பாண்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை தேவன் கொடுப்பார், அந்தந்த காலங்களிலே கொடுப்பார். சில நேரங்களில தேவனுடைய கிருபையின் வரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட அதை மறந்து தன்னிடமா வைத்துக்கொண்டு அமைங்க இருக்கலாம். யாரை போல? ஒரு தாளந்தை பெற்றவன் புதைத்து வைத்து அப்படி காத்திருந்தான் பார்த்தீங்களா, அவனே போகல. உங்க இடத்துல ஒரு தாளந்து இருக்குங்க, நீங்க தான் புரிந்துக்கிடணும். எப்ப புரியும் தெரியுமா? நீங்க ஆண்டவரோடு கூட இணைப்படுங்க, ஆண்டவரோடு கூட நெருங்கி வாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்பதான் புரியும். கிறிஸ்துவனுடைய கிருபை எப்படி என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படி சும்மா உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க.
எத்தனை கோடி மக்கள் பிறந்தாலும் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தாள் தான் தேவன் அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை நான் எளியவன், எனக்கு அறிவே கிடையாது, ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது, என்கிட்ட வல்லமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் நிக்காதீங்க. ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? இப்படிதான் நீங்க போய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நிக்கணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரு, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆனா நீங்க உங்களுடைய கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாலமோனை ஆசீர்வதித்தார், அவனை காட்டிலும் சிறந்த அரசர்கள் தோன்றுவது கடினம் அப்படி சொல்லிட்டார். இல்லை, இதுக்கு வந்து தோன்றினது இல்லை அப்படி சொல்லிட்டார். காரணம் என்ன? இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். அப்போ சாலமோன் ராஜா அப்படி யோசிக்கிறார், ஆண்டவரே இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு ஜனத்தை ஆளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே? நான் ரொம்ப சிறியவன்ப்பா, நான் எளியவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த ஆளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். அப்படித்தான் கேட்டாரு இல்ல? அந்த பாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு, ஞானத்தையும் கொடுத்தாரு, அறிவையும் கொடுத்தாரு, வல்லமையும் கொடுத்தாரு. வல்லமை எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் கொடுத்தாரு தெரியுமா? அவருடைய ஞானம் எண்ணில் அடங்காது. இவைகளையெல்லாம் செய்தாரோ அவைகளையெல்லாம் மிக சிறப்பாக செய்தார். ஆலயம் கட்டணுமா, ஒரு அரண்மனை கட்டணுமா, அதை காட்டிலும் சிறந்த ஞானம் எங்கேயும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்க, இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி ஜெபிக்கதை காட்டல, கேளுங்க, அதையும் கேளுங்க. நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஆண்டவரிடத்துல நீங்க கேட்பதற்கு இன்னும் நிறைய இருக்கு. அவருக்கு நீங்க மட்டும் அப்படி கிடையாது இல்லையா? உலகத்துல நிறைய காரியங்கள், என் காரியமா யார் போவான்? இது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. பார்த்துடுங்க, நீங்க ஆண்டவர் பக்கமா போறீங்க, ஆண்டவர் ஜெபிக்க நீங்க போறீங்க, ஒரு விண்ணப்பத்தை வைக்க போறீங்க அப்படி சொன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பாரு ஆண்டவர். ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க நீங்க போகும்போது. ஆனா அவர் பார்த்துட்டே இருப்பாரு. என்ன நினைப்பாரு தெரியுமா? இந்த மகனை கொண்டு இந்த மகளை கொண்டு என்ன நான் சாதிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருப்பாரு. ஜெபிங்க, நீங்க போனோட உங்க காரியத்துக்காக ஜெபிங்க. ஆனா அதுலயே நிலைத்திருக்காதீங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை மாத்திர சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஆண்டவரே உமக்காக நான் என்ன ஆண்டவரை செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்றைக்கு வெளிப்படுத்துவார், நாளைக்கு வெளிப்படுத்துவார், இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் கழித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஒரு நாளில் வெளிப்படுத்துவார். காத்துருங்க. நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே சொல்லலை. ஆண்டவருடைய காரியமாக நான் கேட்டேங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒண்ணுமே சொல்லலை. இதை போய் நீங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க, யாரோட பேசிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய காரியமாய் பேச வேண்டியது நீங்கள் மாத்திரம். ஒரு தேவ ஊழியக்காரன்ட்ட போய் நீங்க ஜெபிக்கணுமா, ஜெபிங்க. ஆனா அந்த ஜெபத்தினுடைய மேன்மை எப்போ உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? எப்பொழுது நீங்கள் உங்களை வெறுமையாக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்துல நிற்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போறீங்களா, ஜெபிக்கணுமா, ஆண்டவரோடு கூட ஜெபிங்களேன். இல்லை அங்கே போய் ஜெபிக்க உங்களால் முடியலையா, தனி ரூம்ல உட்காந்துட்டு ஜெபிங்க. எப்பொழுதெல்லாம் தனிமை உங்களுக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிங்க. இடைவிடாமல் ஜெபிங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட நிறைய காரியத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவருடைய காரியத்தை நீங்க குறித்து ஆண்டவரோடு கூட கேளுங்க. கேட்டவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார் அப்படி சொன்னா அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? உங்ககிட்ட இல்லை நினைக்கிறீங்களா, அதையும் தாருங்க ஆண்டவரே. மனப்பூர்வமாய் செய்யும்படியாய் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்டதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, இடைவிடாமல் நீங்கள்
ஜெபம் பண்ணுங்கள். முந்தின வசனம் என்ன சொல்லுது? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரியுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லாவற்றிற்குமாக எப்பங்க நம்ம ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருப்போம்? உங்களுக்கு நன்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கு. கிடைக்காததுக்காக ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? கிடைக்காம இருக்கும்போது நீங்க ஸ்தோத்தரிச்சிங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை இவ்வளவு விசுவாசம் என்கிட்ட வச்சிருக்கானா, இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறானா. அதுக்காக தான் 12:12 ரோமர் 12:12 அழகா சொல்லுவாரு, நம்பிக்கையில சந்தோஷமாயிரு. ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு காரியத்தை நம்பிச்சீங்கன்னா நம்பிக்கையில சந்தோஷமாயிரு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்தே போகாதிருங்க. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட இப்படித்தான் பவுல் எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா? ஜெபத்துல விழித்திருங்கள். எப்படி? ஸ்தோத்திரத்துடன். ஸ்தோத்திராண்டவர், ஸ்தோத்திராண்டவர். அந்த ஜெபத்துல நீங்க விழித்திருங்க அப்படின்னு சொல்ற. தூங்கிறாதீங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு தூக்கம் முக்கியம் கிடையாதுங்க. தூக்கம் முக்கியம், அதுக்காக தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை. தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஆனால் தூக்கம்தான் முக்கியம் கிடையாது. எப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்காக உங்களுடைய உள்ளம் இயங்குகிறதோ விழித்திருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்தில் அவர் எழுதுவார் பாருங்க. யாருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறது அதில் கொஞ்சம் உங்களுக்கு மனசுல குதிக்கும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. எப்படி ஒருத்தன் உங்களுக்கு தீமை செய்துட்டானா தீமைக்கு தீமை செய்யாதிருங்க. நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் நன்மை செய்ய. இந்த வார்த்தை அப்படி அருமையா போடணும். தீமைக்கு தீமை செய்யாதப்பா, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடு. இப்போ அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்றாருல, இதனுடைய உண்மையான அர்த்தம் புரிந்து கொள்ளும். நீ தீமைக்கு தீமை செய்துட்டியா, நீ ஜெபிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த குவாலிட்டி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறாரு. இவைகள்லாம் உனக்கு இருக்குமானா நீ எப்படி இரு, எப்பொழுது சந்தோஷமா இருக்க. இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. எப்போ? தீமை செய்வது கிடையாது, நன்மை செய்ய நாடு. நன்மையே செய்துட்டீங்களே, நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுப்பார், கேட்காதவற்றையும் கொடுப்பார். என் ஆண்டோடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய காரியத்தை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பீங்க. ஆமா, ஆசீர்வாதம் வேணுமா? நான் கேட்டுட்டா கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி தானே சொல்லியிருக்கு. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம உயர்த்தணும். யாருக்கும் விரோதமாக பேசாதீங்க, கூடி பேசாதீங்க. அப்படி ஒரு விரோதம் பேசியிருக்கீங்களா, நீங்கள் அப்புறப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்தி வந்துருங்க. வெளியரங்கமாக இல்லை, உள்ளான உள்ளத்தோடு வந்துருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. அதான் கதவை பூட்டி உட்கார்ந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதாவது இருதயத்தை நீ மூடிருப்பா. உலக காரியங்களுக்காக இருதயத்தை மூடி, உலக ஆசா பாசங்களுக்காக இருதயத்தை மூடிரு, ஆண்டவரோடு கூட தனித்திரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இயேசு அந்த 3.5 ஆண்டுகள்ல, அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நம்ம நிறைய சொல்லலை. 3.5 ஆண்டுகள்ல அடிக்கடி ஜெபம் பண்ணுவார். இரவு பொழுது வந்துட்டாலே அவர் தூங்குறாரா தெரியாது. ஒலிவு மலைக்கு பக்கத்துல இருந்தா ஒலிவு மலையில ஏறி போய் நினைச்சுவாரு. மலையில ஏறி உட்காந்து ஜெபம் பண்ணுவார். அவருடைய அந்த பாடுகளின் நாட்கள் நெருங்க நெருங்க நெருங்க
பாடுகளின் நாட்கள் நெருங்க நெருங்க அவருக்குள்ளாக ஒரு மனிதன் தானே, இறை மனிதன். இறை மனிதன். நம்ம இன்றைக்கு அவர் உயிரோடு அவர் மரித்தார், அடக்கமிடப்பட்டார், உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் உச்சத்தில் நிற்கிறோம். அவருக்கு என்ன பயம் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு மனித இயல்பு இருந்துச்சு. மனித இயல்பு. அந்த 30 ஆண்டுகள் அவர் என்ன நினைச்சாரு, என்ன சாதிச்சாரு, நமக்கு ஒண்ணுமே சொல்லப்படலைங்க. ஏன்? ஒரு மனிதனை போலதான் இருக்கு. அப்ப அந்த மனிதனுடைய அந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்கு. அப்போ ஒலிவமலைக்கு போறார், ஜெபம் பண்றதுக்காக போறார். அந்த நாள்ல அவரு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்ன அன்னைக்கு தான் நமக்கு புரியுது ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அன்னைக்கு. நிச்சயமாக ஆண்டவர் சிலுவையில் மறிக்க போறாரு, அடக்கம் பண்ண போறாங்க, மறிக்க போறாரு, மறித்து அடக்கம் பண்ணப்படுறாரு. அதுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை என்ன? இயேசுவோடு கூட இருக்கும்போது இதெல்லாம் அவங்க நினைக்கல. இயேசு நம்ம எப்படி போயிடுவார் அப்படிலாம் நினைக்கல. ஆனா இயேசு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன அப்போ இவங்க சோதனையில விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபியுங்க அப்படி சொல்லிட்டு போனாரு. போய் அப்படி தகப்பனும் நோக்கி பேசுறாரு. முழங்கால் படியிட்டார். இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டாருங்க. குமார் பிதா கிட்ட ஜெபம் பண்ணும் முழங்கால் படியிட்டான்னு ஜெபிச்சார். சும்மா நின்றுட்டு ஜெபிக்கல. ஆண்டவர் என்னை அனுப்பிட்டாரு, நான் உழவு வேலையை நான் செய்துட்டேன், என்னை பார்த்துடுங்க அப்படிலாம் சொல்லலை. உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவர், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், என்னுடைய சித்தம் அல்ல அப்பா அப்படின்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார், தாழ்த்து ஜெபித்தார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தன்னை தாழ்த்து ஜெபித்தார். எப்படி ஜெபிக்கீங்க? எல்லா இடங்களிலும் எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? முழங்கால் படிக்கிட முடியலையா? உட்கார்ந்துருப்பீங்க. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த விசுவாசம், அந்த இணைப்பு பார்த்துடுங்க. அதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனா ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்கா? தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. ஒரு மனுஷனை அழிச்சிடும். தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. மனிதனை கொன்னுரும். அது ஒரு தாழ்மையான குணம் இருக்கா? எந்த இடத்துல தாழ்மையா இருங்களேன். நம்ம தான் ஒரு இடத்துக்கு போறோம், ஒருத்தர் வந்து பேச வர்றாரு, அவர் கொஞ்சம் வித்தியாசமா முன்கோபியா பேசிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? சரி, அந்த இடத்தை கடந்து வந்துட்டோம். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேற யார்கிட்ட பேசும்போது நம்ம எப்படி பேசுறோம் அப்படிதான் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, இனி யோசிச்சு பாருங்க. ஆமா, தாழ்மை ரொம்ப முக்கியம். தாழ்மையா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது தாழ்மையா ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு தன்னுடைய தகப்பன் தாயை சொந்த தேசத்தை விட்டு தனியா எந்திரிச்சு ஓடுனா ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு. தூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களுமா இருந்தாங்க. மேலே யார் இருக்கா? தேவன் இருக்கிறார், ஒளியின் மயமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்போ யாக்கோபுக்கு உடன்படிக்கையெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்போ அவன் திரும்பி வராங்க, ஒன்றும் இல்லாதவனா போனான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 பரிவாரம் இருக்கு, 11 குழந்தைகள் இருக்காங்க, 2 மனைவி இருக்காங்க, வேலைக்காரர்கள் எண்ணிலடங்காத வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, மாடு கழுத குதிரை ஒட்டகம் அப்பா எல்லாம் இருக்கு யாக்கோபிட்ட. 2 பரிவாரம். எப்போ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இப்போ திரும்பி வரும்போது அவருக்குலாம் ஒரு பயம். ஏன்? அவனுடைய சகோதரன் அங்கே ஏசா இருக்கிறான். அவனை தானே ஏமாத்திட்டு வந்தேன். நான் எப்படி ஏசாவை சந்திக்க போறேன், எப்படி என்னை உயிரோட வைப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒரு பயம்.
ஆண்டவரோட உட்காந்து போராடினாங்க. அந்த ஆற்றங்கரையில் எல்லாரையும் மனைவி பிள்ளைகளை அனுப்பிட்டு, தன்னுடைய சகோதரனுக்கு வெகுமதியை அனுப்பிட்டு ஆண்டவரோடு கூட போராடினான். இரவு முழுவதும் போராடினான். இப்போ என்னை விடுப்பா அப்படி சொல்லு, போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் வாண்ட கேட்டார், உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். யாக்கூபு அப்படின்னா. இனி உன்னுடைய பெயர் யாக்கூபு இல்லை, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். இன்று வரைக்கும் இஸ்ரவேல் இருக்கா? எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டுங்க. ஆண்டவர் கொடுத்த பெயர். போராடி நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பெயரையே மாற்றிடுவார். நிச்சயமாக எவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ அவைகளை எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பிள்ளைகளுக்கு திருமண காரியத்திற்காக ஜெபிக்க போறீங்களா? ஜெபிங்க. வேலைக்காக ஜெபிக்க போறீங்களா? ஜெபிங்க. நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபிக்க போறீங்களா? ஜெபிங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க போறீங்களா? ஜெபிங்க. கடன் தொல்லைக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. நல்ல வேலை கிடைக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகம் கிடைக்கணும், பலன் கிடைக்கணும், சந்தோஷமாய் பிள்ளைகள் வாழணும், ஒற்றுமையாய் வாழணும், குடும்பத்திற்குள்ளே சந்தோஷம் சமாதானம் இருக்கணுமா? ஜெபிங்க. எல்லா காரியத்துக்கும் நீங்கள் ஜெபிங்க. எதையுமே ஆண்டவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்களை தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களிடத்திலே ஜெபிக்க வருகிறோம் அப்பா. சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பேசுங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுங்கப்பா. உம்மிடத்திலே ஆண்டவரே தாழ்மையோடு ஜெபிக்கிற பாக்கியத்தை கொடுங்க. பரிசுத்தமாய் ஜெபிக்க பாக்கியத்தை கொடுங்க. உம்முடைய காரியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுங்க. சுகபலன் ஜீவன் கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, சமாதானம் கொடுங்கப்பா. நீடிய பொறுமையை கொடுங்க. நல்ல வேதம் வாசித்து புரிந்து அதன்படி வாழுகிற ஒரு பாக்கியத்தையும் கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகவல். ஆசீர்வதிப்பதே உமக்கு மிகுந்த சந்தோஷம் என்பதை நாங்கள் புரிந்து ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அருமையான மகிமை டிவியை ஆசீர்வதிங்க. அருமையான நடத்துனரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய தகப்பனார் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நிகழ்வையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.